யமஹாவோட ராஜ்தூத் 350 அப்படிங்கிற ஆர்டி 350 சிசி பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டி 350 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,25,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நமக்கு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராஜ்தூத் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்ததுங்க. பட் லேட்டராக அதுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. BS6ஓட பேஸ் டு எமிஷன் ஆர்ம்ஸ் எல்லாமே இப்போ வந்துருச்சு. பட் அந்த டைமில் வந்து பெருசாக உங்களுக்கு அப்டேட்ஸும் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சேலும் இல்லாதனால டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இந்த ஆர்டி 350 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 30.5 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த ஆர்டி 350. இதே நீங்கள் ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக் எல்லாமே இருந்தது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவர் அண்ட் டார்க் எல்லாமே கம்மி பண்ணி தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 155 கிலோகிராம் வெயிட், 155 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 mm. ஸ்டெப் அப் சீட் தான், அதுவும் ஸ்பிட் சீட் தான் இருக்க போகுது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராயல் என்ஃபீல்டோட மீட்டிஆர் 350க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டி 350ல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் வரப்போகுதுங்க. ரெட், சில்வர், பிளாக் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ராஜ்தூத் 350 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டரா ட்வின் சிலிண்டரா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். கண்டிப்பாக 2,20,000 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்கும். இல்லை நமக்கு வந்து ட்வின் சிலிண்டராக தான் வேணும், பழையபடி அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நமக்கு ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவர் அண்ட் டார்க் கொடுத்தாங்க. பட் இந்த டைம் நமக்கு 2 ஸ்ட்ரோக் வர போகிறது கிடையாது. அதுலேயும் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் வரவே போகிறது கிடையாது. ஸோ நமக்கு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினில் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு ட்வின் சிலிண்டராக இருந்துச்சுன்னா 4,50,000 மேலே ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கும். எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹேண்டில் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஸ்டு ஹேண்டில் பாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஹெட்லைட்டு, டெயில் லைட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த 2025 ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரீடிசைன் பண்ண அந்த ஒரு ராஜ்தூத் 350 இருக்குன்ற மாதிரி தான் யமஹா சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS-ஓட தான் வரப்போகுது. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17 இன்ச்சா வீலு, இல்லை உங்களுக்கு வீல் சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுதா அப்படிங்கிறதுலாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். நல்ல மைலேஜ் இருக்குங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 இல்லை அதிகபட்சம் 28 km/லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான வேற லெவலான ஒரு பைக்குங்க ராஜ்தூத் 350 பொறுத்த வரைக்கும். இந்த பைக் இப்போ 2025ல எந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த பைக் ஒர்த்தா இல்லை வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பட் பழைய மாடலோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வேற லெவலான ராஜ்தூத் 350ன்னு சொல்வேன். இப்போ என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கூடி சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் இந்த பைக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ராஜ்தூத் 350 பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்துச்சுன்னா நல்ல பைக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.